இந்த நாள்ல உங்ககிட்ட ஒரு சாட்சிய நான் பகிர்ந்து கொள்ளலான்னு தான் வந்திருக்கேன். என்னன்னா, என்னோட லைஃப்ல, என்னுடைய பிசினஸ்ல என் லைஃப்ல நடந்தது தான். என்னன்னா, கடை நேம் போர்ட்லாம் ஃபிட்டிங் பண்ற ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பேனர் பிரிண்டிங், அப்புறம் கடைகளுக்கு தேவையான ஒவ்வொரு ஸ்டிக்கர் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டுருக்கேன். அப்படியாக ஒரு ஒரு கம்பெனிக்கு எனக்கு ஆர்டர் குடுத்தாங்க, சில மாதங்களுக்கு முன்பாக. இத அப்பயே நான் ஷேர் பண்ணிருந்தேன், ஷேர் பண்ண முடியல. ஆ ஆனா சாட்சி சொல்லியிருக்கேன். என்னுடைய சபையில நான் சாட்சி சொல்லியிருக்கேன். இப்போ நான் YouTubeல இத நான் ஷேர் பண்றேன். இத கேட்டுட்டு போங்க. மிஸ் பண்ணாதீங்க. இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்கிட்ட சொன்னதால நான் இத ஷேர் பண்றேன். தேங்க் யூ. நல்ல பெரிய ப்ராஜெக்ட் தான் அது. நான் செஞ்சுட்டு இருக்கேன். அது செஞ்சுட்டே இருக்கும்போது இன்னொரு ப்ராஜெக்ட் குடுத்தாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் குடுத்தாங்க. அது கண்டிப்பா 1,00,000 மேல வந்துச்சு அந்த ப்ராஜெக்ட்டோட மதிப்பு. என்ன ஒர்க்னா அது, ஆ இந்த குடிக்கிறாங்கல்ல பார், அந்த பாரோட ஒர்க். இந்த எல்இடி போர்டு ஃபிட்டிங் பண்ற ஒர்க் தான் அது. பாருக்காக கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்கும்போது நான் அந்த அந்த ப்ராஜெக்ட் குடுத்த அந்த ஓனர் கிட்ட நான் சொன்னேன், "சார் நான் இந்த ஒர்க் பண்ண மாட்டேன்." ஏன்னு கேட்டாங்க. "இல்ல சார் நான் குடிக்கல. நான் குடிக்காததால இப்ப நான் போர்டு மாட்டுறேன். என் பிசினஸ் தான். அது எனக்கு லாபம் கிடைக்கும் தான். ஆனா நான் குடிக்கல. என் வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த போர்டு மாட்டிட்டதுக்கு அப்புறம் எப்பயாச்சும் இந்த சைடுல நான் வரும்போது, இது உள்ள குடிக்க போறாங்கல்ல சார் இந்த போர்ட பார்த்துட்டு, ஆ அவங்களுக்கு வழிகாட்டுன ஒரு ஃபீல் எனக்கு வருது சார். அதனால நான் பண்ண மாட்டேன் சார்." "அதெல்லாம் இல்லப்பா. இது பிசினஸ் தான்ப்பான்னு" சொன்னாங்க. சரி, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பேசுறாங்க. ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கடவுள் என்கிட்ட பேசினதால, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன். என் பிசினஸ்ல. இதுபோல ஏகப்பட்ட காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அது மாரி இறந்தவங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. பண்ண மாட்டேன். அதேபோல இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபோட்டோ வச்ச மாரி ஏதோ கேட்பாங்க. அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டே கிடையாது. இயேசுன்ற உருவத்தில படம் தான் நடிச்சாங்களே தவிர, அவர் தான் கடவுள்ன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லப்படல. அதேபோல இந்த சிலுவைய வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு அ அத பூஜை பண்ணிட்டு, அதுக்கு மாலை போட்டுக்கிறது, சிலுவையில இயேசு தொங்குற மாரின்ற ஒரு ஃபோட்டோ இந்த சில கோயில்கள்லாம் பார்ப்பேன். இயேசு ஃபோட்டோ வச்சு வீட்டு வாசல்ல வைப்பாங்க, இல்ல வீட்டுக்குள்ள வைப்பாங்க. அது எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா, அதெல்லாம் ஒரு விக்கிரகமா நான் பார்க்குறேன். இயேசுன்ற ஃபோட்டோ வைக்கிறதே நான் ஒரு விக்கிரகமா பார்க்குறேன். ஏன்னா, இயேசுவே அவர் இல்ல. ஏன்னா, இயேசு வார்த்தையா இருக்கிறதால நான் அத நம்ப மாட்டேன். அத நான் செய்ய மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணேன் கடவுள்கிட்ட. "இல்ல வில்லியம் நீ பண்ணி தான் குடுத்தாகணும்னு" சொல்லிட்டு ஏதோ சொன்னாங்க. "இல்ல சார் இதுக்கப்புறம் நீங்க ஜாப் எனக்கு தரலனாலும் பரவால்ல. ஆ கண்டிப்பா இந்த ஒர்க் நான் பண்ண மாட்டேன் சார்" சொன்னேன். என் மனசாட்சி எனக்கு உறுத்தம் சார். இன்னொருத்தவங்க குடிச்சு அழிஞ்சு போறது எனக்கு ரொம்ப அது என் வீட்ல ஃபீல் பண்ற மாரி கடவுளுக்கு நான் போய் கணக்கு தரணும். என் சுயலாபத்துக்காக நான் அந்த போர்ட மாட்டிட்டேன்னா, ஆ அவங்க கிட்ட ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி குடுத்தேன்னா, அவங்க போய் அத வணங்குவாங்க. வணங்குனாங்கன்னா, ஒரு விக்கிரகத்த வணங்குறதுக்கு நான் உடன் உடன் ஆளா இருக்கிறேன்னு ஒரு ஃபீல் வருது சார். அதனால செய்ய மாட்டேன். அது நேராவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில மாதங்கள், சில காரியத்தினால அதுக்கப்புறம் எந்த ஜாப்பும் தராம போயிட்டாங்க அந்த எம்டி. தேங்க் காட்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நான் பாட்டுன்னு என் வேலைய பார்த்துட்டு இருந்தேன். அது அவங்களுக்கு மட்டும் இல்ல. இதுபோல அநேக பேருக்கு நான் இந்த வார்த்தைய சொல்லியிருக்கேன். என்ன இப்ப கூட கேட்டாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இது மாரி இறந்தவருக்கு பண்ணி தரணும்னு கேட்பாங்க. கண்டிப்பா பண்ணி தர மாட்டேன். அதேபோல இன்னும் சில காரியங்கள்லாம் செய்ய கேட்டுருக்காங்க. ஃபோட்டோ வச்சு எந்த விஷயத்த இறந்து போனவங்கள நான் வச்சு வணங்குறாங்கன்னா, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, ஆ தேவையில்லாத கமெண்ட் நீங்க பண்ணாலும் சரி, பட் பைபிள் பிரகாரம் இதான் சத்தியம். கடவுள் என்கிட்ட பேசினாரு. நான் இத செய்ய மாட்டேன்னு ஒப்பு குடுத்தேன். இத ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம சில பேர் பிசினஸ் பண்ணிட்டுருக்கோம். சில பேர் கடைகள், பொட்டி கடை வச்சு பண்ணிட்டுருக்கோம். நம்ம சிகரெட் புடிக்க மாட்டோம். ஆனா சிகரெட் விப்போம். நம்ம பான் பிராக் போட மாட்டோம். ஆனா பான் பிராக் விப்போம். நம்ம கஞ்சா குடிக்க மாட்டோம். ஆனா கஞ்சா விப்போம். இதுபோல ஏகப்பட்ட காரியங்கள். இந்த சாபமான காரியத்தெல்லாம் நம்ம செய்யும்போது, அது நம்ம புள்ளைங்களுக்கு சாபமா வரும்ன்றத கண்டிப்பா உணர்ந்து கொள்ளுங்க. நான் செய்யல. ஆனா மத்தவங்களுக்கு அத செய்றதுக்கு நான் அது ஒரு துணையா இருக்கு. அதுல லாபம் மட்டும் எனக்கு வேணும். ஆனா நான் செய்யலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பிம்பத்த நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால யோசிங்க. கொஞ்சம் தெளிவா இருங்க. ஏன் இத நான் சொல்றேன்னா, என் லைஃப்ல நான் மாறுனேன். உங்க லைஃப்பும் மாறணும். உங்க லைஃப்பும் மாறணும்னு தான் கடவுள் விரும்புறாரு. இயேசு கிறிஸ்து விரும்புறது நீங்களும் மாறணும்னு தான் விரும்புகிறாரு. என் வாழ்க்கைய மாத்தி என்னுடைய பிசினஸ்ல அநேக ஏற்ற இறக்கம் வராமலாம் இல்ல. வந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் எங்கேயும் யார்கிட்டயும் கடன் வாங்காம, கை நீட்டி ரூ. 1 கேட்காம என்னை இதுவரைக்கும் காத்துக்கொண்டு வராரு. கடந்த 3 மாசமா 3, 4 மாசமா எனக்கு வொர்க் ரொம்ப டல்லா இருக்கு. ஆனாலும் என் தேவைய கர்த்தர் எனக்கு செஞ்சு குடுத்துட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு இத ஏன் ஷேர் பண்றேன்னா, எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். பிசினஸ்ன்ற பேர்ல, வேலைன்ற பேர்ல போயிட்டு, அ குடிக்க குடிக்க
குடி விக்கிற கம்பெனிக்கு வேலை செய்றோம். சிகரெட் விக்கிற கம்பெனிக்கு வேலை செய்றோம். கேட்டா நான் பண்ணல, நான் வேலை தான் செய்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்குமென்ட் பண்றோம். தப்பு. நீ செய்யல, அப்ப இன்னொருத்தவங்க அந்த தவறுக்கு உறுதுணையா இருக்கிறது தப்பு தானே. நீ பிசினஸ் பண்ணாலும் சரி, அதுல நீங்க வேலை செஞ்சாலும் சரி, அது தப்பு தப்பு தான். இது தெளிவா ஆவியானவர் என் கூட பேசினதால உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். கர்த்தர் உங்ககிட்ட பேசினாருன்னா, ஆவியானவர் உங்ககிட்ட பேசினாருன்னா, மனம் திரும்புங்க. அதுலேருந்து வெளியே வாங்க. அந்த அந்த வேலையை விட்டு வெளியே வாங்க. அந்த பிஸ்னஸை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் வேற எதனா வழி திறப்பாரு. கண்டிப்பா திறப்பாரு. கைவிடவே மாட்டார். அவருக்காக நம்ம வைராக்கியமா நிக்கும்போது, அவருக்காக நம்ம உண்மையா நிக்கும்போது, அவருக்காக சாட்சியா நிக்கும்போது, அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். இதுவரைக்கும் எனக்கு செஞ்சிருக்காரு. என் லைஃப்ல எவ்வளோ செஞ்சிருக்காரு. இன்னும் எவ்வளோ சாட்சிகள் இருக்கு. இந்த சாட்சி இப்போ உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றது ரொம்ப சந்தோஷம். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் என் கூட பேசும்போது கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுகிறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இத அவாய்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. கடவுள் கண்டிப்பா நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்கணுன்றதுக்காக தான் பொறுமையா காத்துக் கொண்டிருக்கார். நம்ம உண்மையா இருப்போம். ஆனா நம்ம செய்ற காரியங்கள் வந்து நம்மை அறியாம சில இப்படிப்பட்ட காரியத்துல விழுந்துரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருக்கேன். செய்யலன்னுலாம் இல்ல. ஆனா ஆனா குடி விஷயத்துல நான் இதுவரைக்கும் செஞ்சதே இல்ல. என் பிசினஸ்ல குடி விஷயத்துல நான் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணதே இல்ல. மத்த காரியத்துல நான் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணி குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு உணர்த்தலருந்து அதுக்கப்புறம் நான் பண்றத நிறுத்திட்டேன். என் அன்பு தேவ ஜனமே, ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். இப்படிப்பட்ட காரியத்துல யாருன்னா ஈடுபடுறீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இத நம்ம மீறி செய்யறோம்னா கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நரகமா தான் போகும். ஏன் சொல்றேன்னா, அது சாபம். நம்ம செய்கிற பாவம்ன்றது சாபம். நம்ம அறியாமலே நம்ம பிள்ளைங்களுக்கு அது ஒரு சாபத்தை கட்டி வைக்கிறோம். அது எனக்கு கர்த்தர் பேசினார். அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் நடந்த சாட்சி தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிற நம்புகிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ.